பொதுவெளியில அசிங்கப்பட்ட ஒரு 3 நடிகர்களை பத்தி தான் வீடியோ வந்து பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து கமல்ஹாசன் அவர்கள். கலைஞர் 100 அப்படின்ற நிகழ்ச்சியில கலந்துகிட்ட கமல்ஹாசன் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட மணிக்கணக்கா மைக்க புடிச்சிக்கிட்டு ஏதேதோ வந்து பேசிட்டு இருந்தாப்ல. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேச வந்த ரஜினி அவர்கள் வந்து ஓப்பனா ஒன்னு சொல்லியிருப்பாரு. சில பேர் மைக்க புடிச்சு ரொம்ப நேரம் பேசுவாங்க, அவங்களோட அறிவுத்தன்மை மொழித்தன்மை எல்லாம் பேசுவாங்க. ஆனா அதெல்லாம் நம்ம கண்டுக்காம இவர் எப்படா பேசி முடிப்பாரு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கேயே பொழந்திருப்பாரு நம்ம ரஜினி அவர்கள். நம்பர் 2 சூப்பர் ஹீரோ பாலையா அவர்கள். கேங்ஸ் ஆஃப் கோதாவரி அப்படின்ற படத்தோட ஆடியோ லான்ச்ல கலந்துகிட்ட பாலையா அவர்கள் வந்து பேசிட்டு இருக்கும் போது எவனோ ஒருத்தன் ஷூட்டர் பாம்பை போட்டு நம்ம பாலையாவே வந்து பயமுறுத்திட்டான். இன்னைக்கு அவன் வீட்டுக்கு போன மாதிரி தான். நம்பர் 3 அகைன் கமல் அவர்கள். மக்கள் நீதி மையம் கட்சி வந்து தோத்ததுனால அது தோத்தது இதனாலதான் அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்கும் போது அங்க கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தன் வந்து பேர் ஓட்டு போடல. நம்பர் 4 ராதிகா மேடம். சந்திச்சீங்க, என்ன மனநிலையில இருக்காங்க? மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க. மாற்றம்னா அப்ப இந்தியா கூட்டணி வரும் நினைக்கிறீங்க?